இங்க குமரனோட அம்மா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தைரியமா இங்க இருக்கானே, அவனெல்லாம் இருக்க விடக்கூடாது. வா குமரா, அவனை என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட சண்டை போடுறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே இங்க அவங்கள பிடிச்சி சமாதானப்படுத்தி, முதல் அமைதியா இருங்க, எல்லா பிரச்சனையும் இப்பதான் முடிஞ்சிருக்கு, மறுபடியும் நீங்க பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரனோட அம்மாவை எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழி அவங்களும் வேற வழி இல்லாம, சரி விடு, இதுக்கு மேல அந்த பையன் கூட நம்ம போய் பேசவும் தேவையில்ல, அவங்க கூட நம்ம உறவாடவும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் குமரனோட அம்மாவும் பாட்டியை உட்காந்து ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப குமரனோட அம்மா அவங்க மனசுல இருக்க விஷயத்த இங்க பாட்டி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, குமரனை அடிக்கடி ஊருக்கு அனுப்பி வைங்க, அவன் இங்கேயே பார்த்துக்கிட்டு அவன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டானா என்ன யாரு பாக்குறது அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விஷயத்த லைட்டா போட்டு விடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சாரதாவுமே சாப்பாடை பேக் பண்ணி பார்சலா எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் டைரக்டா காவேரி கூப்பிட்டு அவங்க கிட்ட கொடுத்து இது ஹவுஸ் ஓனர்ட்ட போய் கொடுத்துரு அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் குமரனோட அம்மாவுமே, சாரதா, இந்த மாதிரி வந்து தீட்டு வீட்டுல இருந்து வந்த சாப்பாடுலாம் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் ஆளுங்களே நிறைய பேர் வந்து அதை ஒதுக்கிடுவாங்க, ஆனா நீ இப்போ வந்து இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க, இவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சாரதாவுமே, சரி கொடுத்துதான் பார்ப்போமே, அவங்க வேணாம்னா கொண்டு வந்துருவோம், இல்ல சாப்பிடணும் அப்படின்னாங்கன்னா சரி கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு எல்லாம் இந்த டிஃபன் கேரியில கொடுத்து இன்னொரு பக்கம் கீழே டைரக்டா ஹவுஸ் ஓனர் பார்க்க அனுப்பிடுறாங்க. அப்ப ஹவுஸ் ஓனர் பார்க்க வந்த காவேரியும் கீழே வர்றதுக்கு முன்னாடி லைட்டா விஜய் வீட்டை அப்படியே லைட்டா எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே அங்க ரொம்பவே நொந்து போய் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. தாத்தா பாட்டியும் கிளம்புனதுக்கு அப்புறம் அவருமே வந்து ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிட்டாரு. தான் சைடு செய்ய வேண்டிய சீரை செஞ்சுமே தனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எழுந்திருச்சு அப்படின்னு சொல்லி அவரால் அந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அவரும் ரொம்ப வருத்தத்தோட இந்த பக்கம் தலையில கை வச்சுட்டு அங்க பெட்ல படுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க காவேரி ரொம்ப கஷ்டத்தோட அங்க இருந்து கீழே இறங்கி போறாங்க. போன உடனே டைரக்டா மாமியை வெளியில கூப்பிட்டு, மாமி கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா மாமியுமே இங்க காவேரியை பார்த்துட்டு லைட்டா ஒரு மாதிரி சந்தேகமா பார்வை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க காவேரியுமே, என்னாச்சு, உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது திட்ட போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மாமியுமே, நான் ஏண்டி திட்ட போறேன் உன்ன, நான்லாம் திட்ட மாட்டேன், சரி கொடு, சாப்பாடு தானே கொண்டு வந்திருக்க, வெஜ்ஜு தானே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே, ஆமா வெஜ்ஜு தான் அப்படின்றாங்க. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் மாமாவும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த சாப்பாடை வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் காவேரி அப்படின்ற மாதிரி இங்க மாமி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவேரியுமே, சொல்லுங்க என்ன பேச போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா மாமியுமே, ஏண்டி காலையில நடந்துச்ச ஒரு விஷயம், அதெல்லாம் உண்மைதானா, விஜய் தம்பி சொன்ன மாதிரி நீ தான் விஜயோட ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா காவேரியுமே, ஆமா நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மாமி இருந்துக்கிட்டு, அப்படி என்ன தாண்டி உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி அந்த பையன் உங்களை வந்து சரியா புரிஞ்சுக்காம பிரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உங்க வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை, முதல்ல டீட்டெயிலா சொல்லு அப்படின்ற மாதிரி எங்க மாமியும் மாமாவும் கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க மாமி கிட்டையும் மாமா கிட்டையும் ரொம்பவே ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கரெக்டா இவங்களுக்கும் புரிய வருது, ஆமா அந்த தம்பி அக்ரிமெண்ட் போட்டது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல, அதுதான் இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மாமா சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாமியுமே, ஏன்னா அவன் அக்ரிமெண்ட் போட்டது தப்பான விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனா இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இப்ப மறுபடியும் அவன் பொம்மநாட்டியை கூட்டிட்டு போறதுக்காக தானே வந்திருக்கான், ஆனா இவங்க ஏன் அந்த தம்பியை சரியா புரிஞ்சுக்காம இனிமே அவனை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி மாமி இந்த பக்கம் விஜய்க்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்க காவேரியுமே, ஆமா மாமி நீங்க சொல்றது சரியான விஷயம் தான், விஜய் என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காரு, பட் ஆனா எங்க வீட்டுல யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, அவர் செஞ்ச தப்பை மட்டுமே நினைச்சு அவர் ரொம்பவே காயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எனக்கு மனசுக்குள்ள ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருக்கு, அந்த தப்புக்கான காரணம் அவர் மட்டும் கிடையாது, அவரோட சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாரு, ஆனா அதே நேரம் என்னோட சூழ்நிலையை சமாளிக்க நானும் அந்த முடிவுக்கு ஒத்து போயிருக்க கூடாது இல்ல, நானும் ஒத்து போனேன், அப்ப என் மேலே தானே தப்பு இருக்கு, எல்லாரும் என் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசுறாங்க, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க காவேரி லைட்டா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாமியுமே, ஏண்டி அழுற, நான் தான் இருக்கேன்ல, கவலைப்படாத, கண்டிப்பா அந்த விஜய் தம்பி உன்னையும் நான் ஒன்னா சேர்த்துறேன், அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்காத, விஜய் தம்பிக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னல, அதை மட்டும் மறந்துடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து மாமியுமே லைட்டா இங்க காவேரி கிட்ட டீஸ் பண்ணி லைட்டா மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே காவேரியுமே மாமியை முறைச்சு பார்த்துட்டு, சரி சரி, இதுக்கு மேல இங்க விஜய்க்கு நீங்க பொண்ணு பாக்குற வேலையெல்லாம் நிறுத்திடுங்க, இதுக்கு மேல பொண்ணு நான் இருக்கேன், என்னையும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே மாமி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து மேல போறாங்க. மேல காவேரி வெறுங்கையோட வரதை பார்த்த உடனே குமரனோட அம்மாவே, என்னடி காவேரி அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டாங்களா, பரவாயில்லையே, நல்ல மனசுங்க தான் போல, ஏன்னா நம்மளோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சாப்பாடே வாங்கி சாப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரனோட அம்மாவுமே எங்க ஹவுஸ் ஓனரை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க சாரதாவுமே, ஆமா மதனி, அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லவங்க, எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு உறுதுணையா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த விஷயத்தை பத்தி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் காவேரிக்கு மறுபடியும் மைண்ட் விஜயை பார்த்து போக ஆரம்பிக்குது. விஜய் என்ன பண்றாரு,
அவரை போய் எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக லைட்டா வெளியில காத்து வாங்குற மாதிரி வராங்க. வந்த உடனே இந்த பக்கம் வெளியில யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா விஜயை பாக்குறதுக்காக விஜயோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்க போயிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிடுறாங்க. அப்ப விஜய் எட்டி பார்த்துட்டு காவேரியை பார்த்துட்டும் மறுபடியுமே வந்து ஒரு டென்ஷனோட படுத்துட்டு இருக்காரு. அப்ப காவேரி இருந்துகிட்டு ஏன் விஜய் நீங்க இன்னைக்கு ரொம்ப கோபத்தோட இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப விஜயுமே இருந்துகிட்டு இல்ல காவேரி, கோபமா இல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் நர்மதாக்கு செய்ய வேண்டிய சீரை என்னால் சரியா செய்ய முடியல. அது நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. மற்றபடி அத்தை அவமானப்படுத்தினதோ அவங்க என்ன திட்டினதோ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க விஜய் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காவேரியுமே விஜய் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம 2 பேரோட எண்ணங்களையும் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க காவேரியை காணும்னு சொல்லிட்டு வீட்டுல சாரதா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் காவேரி இங்க இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவுமே டென்ஷனோட இந்த பக்கம் வந்து விஜயோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப விஜய் பக்கத்துல காவேரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே கோபத்தோட விஜயோட வீட்டுக்குள்ள வந்து இங்க காவேரியோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேக வேகமா அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போன உடனே இந்த பக்கம் காவேரியோட கணத்துல பலார்னு ஒரு அற விட்டு என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அதுக்கு எதிர்மாறா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பையன் கிட்டே போக கூடாது, அவன் ரொம்ப மோசமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம அங்க போய் அவன் படுத்துட்டு இருக்கான், அந்த பெட்ல போய் உட்காந்துட்டு இருக்க, உனக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் காவேரியை போட்டு திட்டி தீக்கிறாங்க. அதே நேரத்துல குமரனோட அம்மாவுமே என்ன காவேரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பையன் எவ்வளவு தப்பான பையன், அவன்கிட்ட போய் நீ போய் பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்னா சேரலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி குமரனோட அம்மாவுமே காவேரியை குத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரியால இந்த விஷயத்தை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இதுக்கு மேல பொறுக்க கூடாது, கண்டிப்பா இந்த விஷயத்த இதோட சாதாரணமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்களுமே முதல்ல எல்லாம் நிறுத்துங்க, எதுக்காக விஜய் மட்டும் கெட்டவர், அவர் மட்டும் தான் தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்லி அவரை மட்டும் திட்டிட்டு இருக்கீங்க, ஏன் நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன், நான் என்னோட தங்கச்சியோட உடம்பு சரியாகிறதுக்காக பணத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன், ஏன் நான் பண்ணது உங்களுக்கு தப்பா தெரியலையா, என்ன மட்டும் ஏன் யாரும் தப்பா பேச மாட்டேன்றீங்க, அவர் வந்து அவரோட சூழ்நிலையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாரு, அதே மாதிரி நான் என் சூழ்நிலையை என் கூட தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா அவர் அக்ரிமெண்ட் போட்டு ரொம்பவே டீசெண்டா நடந்துக்கிட்டாரு. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக எங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பாண்டிங் வர ஆரம்பிச்சது. நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்தோம். ஆனா அந்த முடிவு எடுத்து கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி நீங்க யமுனா பண்ண காரியத்தினால தான் நாங்க பிரிஞ்சோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயம் உங்க பிரச்சனைக்கே வந்திருக்காது, இதெல்லாம் எங்களுக்குள்ளே சால்வ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு டைம் விஜயை பத்தி தப்பா பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் இதே வீட்டுல தான் இருப்பேன், கண்டிப்பா நான் விஜய் கிட்ட போக மாட்டேன், இந்த வீட்டுல உங்க அனுமதியோட தான் நான் போவேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டுக்கங்க, இன்னைக்கு அவர் ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறதுக்கான காரணமே நம்ம குடும்பம் தான். ஏன் தெரியுமா, அவரு சரியான முறையில ஒரு மாமா முறையில இருந்து சீர் செய்ய வேண்டிய சீரை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தடுத்து அவர் அவமானப்படுத்திட்டீங்க. சொல்லப்போனா அவர் ரொம்பவே அவமானப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் நீங்க திட்டினது கூட மனசுல வச்சுக்கல, நீங்க அந்த சீர் செய்ய விடல அப்படின்ற ஒரே விஷயத்த மட்டும் தான் மனசுல வச்சுக்கிட்டு இன்னுமே காயப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்காம இனிமேல் யாரும் விஜயை பத்தி தப்பா பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி பயங்கரமா பொங்கி எழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரதாக்கு பேசுறதுக்கு வாயே வரல. ஏன்னா இங்க சாரதாவோட வாயை அடைக்கிறதுக்காக தான் காவேரி இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க.